Hello guys, greetings of the session. இந்த ஒரு லெசன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டேட்டா பைண்டிங்னா என்னன்னு பார்க்க போறோம். அதை எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஸோ ஃபார் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு யூஐ காம்பனன்ட் வந்து எக்ஸாம்பிள் ஆட் பண்ணுவோம். அதுக்கு ஐடி இருக்கும். அதை வந்து ஜாவால டிக்ளேர் பண்ணுவோம், இனிஷியலைஸ் பண்ணுவோம் அண்ட் தென் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அதெல்லாம் இனிமேல் தேவையில்லை. இஃப் யூ ஆர் யூசிங் டேட்டா பைண்டிங் அப்படின்னா டைரெக்டாக அந்த யூஐ காம்பனன்ட் ஐடியை யூஸ் பண்ணி நீங்கள் செட் டெக்ஸ்ட் பண்ணலாம், கெட் டெக்ஸ்ட் பண்ணலாம், அதுக்கு ஏதாவது ஃபங்க்ஷனாலிட்டி ஆட் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஓகே, there is no more need of declaration initialization. அதுதான் அந்த டேட்டா பைண்டிங் யூஸ் பண்ண போகிறோம். இது எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் build.gdl இருக்கு இல்லையா, அங்கே போயிட்டு என்ன பண்ணணும், ஒரே ஒரு லைன் ஆட் பண்ணணும். டேட்டா பைண்டிங் enabled true is equal to true. ஓகேவா, இதை ஆட் பண்ணிட்டு ஒரு தடவை சிங்க் பண்ணிக்கோங்க. சிங்க் பண்ணிட்டு நம்ம எக்ஸ்எம்எல்ல வந்து யூஸ்வலாக வந்து என்ன எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி தான் இருக்கும். ஐடி இருக்காது. மேலே வந்து டைரெக்டாக ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா கன்ஸ்ட்ரெயின் லேஅவுட்டுக்குள்ளே வந்து என்ன இருக்கும், எல்லாமே இருக்கும் இல்லையா, டெக்ஸ்ட் வியூ எல்லாமே இருக்கும். நம்ம ஒரு விஷயம் மட்டும் ஆட் பண்ணுவோம், என்ன அப்படின்னா டாப்பில் போயிட்டு லேஅவுட் அப்படின்ட்டு ஒன்று கிரியேட் பண்ணுங்க. ஸோ யூஐ காம்பனன்ட் எல்லாமே இந்த லேஅவுட் டேக்குள்ளே தான் இருக்கணும். ஓகே, தட்ஸ் இட், சூப்பர். ஸோ இது மாதிரி பண்ணிட்டீங்க அப்போ 2 ஸ்டெப்ஸ் தான் பண்ணிட்டீங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் கோடிங்கில் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா வாட் எவர் த எக்ஸ்எம்எல் ஃபைல் லேஅவுட் நேம் இருக்குதோ அதில் ஒரு ஃபைல் ஜாவா ஃபைல் ஆட்டோமேட்டிக் கிரியேட் ஆயிரும். ஆக்டிவிட்டி மெயின் தானே, மெயின் பைண்டிங் கடைசியில் அந்த அந்த எக்ஸ்எம்எல் ஃபைல் நேம் கடைசியில் பைண்டிங். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்எம்எல் ஃபைல் நேம் வந்து ரஞ்சித் அப்படின்னு இருக்குன்னு வைங்களேன், எப்படி கிரியேட் ஆகிருக்கும், ரஞ்சித் பைண்டின்னு கிரியேட் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஏபிசின்னு இருக்குது அப்படின்னா ஏபிசி பைண்டின்னு கிரியேட் ஆகிருக்கும். ஓகே கைஸ், ஃபைன். ஸோ ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன், ஏஎம். ஓகே, ஸோ டிக்ளேர் பண்ணுறோம், அடுத்து இன்க்ளேஸ் பண்ண போகிறோம். இது ஒன்று மட்டும் டிஐ பண்ணால் போதும். என்னது, டேட்டா பை util டாட் செட் கண்டென்ட் வியூ திஸ். ஓகே, இப்போ அவன் கிரியேட்டில் அப்படின்னா வெறும் திஸ் கொடுத்துக்கலாம். அவன் கிரியேட்டிவ் வெளியே அப்படின்னா கிளாஸ் நேம் டாட் திஸ் கொடுக்கணும். ஃபைனலி ஆர் டாட் லேஅவுட் டாட் ஆக்டிவிட்டி மெயின். தட்ஸ் இட் எவ்ரிவன், தட்ஸ் இட். இப்போ இதை டிக்ளேர் பண்ணிட்டோம், இன்க்ளேஸ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஐடி ஆட் பண்ணுவோம் டெக்ஸ்ட்டில். பை டிஃபால்ட் ஐடி வராது இல்லையா, ஸோ லெட்ஸ் ஆட் த ஐடி. I have added some ID, TV investor. Then actually நீங்கள் first of all once you add this right in the build.gdl, don't forget to sync. I already synced it, that's why நீங்கள் இதில் வரல, sync பண்ணிட்டேன். So don't forget to sync. Awesome. directly என்ன பண்ணிக்கலாம், am dot tv dot set text. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹலோ வேர்ல்டு இருக்கு இல்லையா, அதை நான் என்ன பண்ணுறேன் ஆண்ட்ராய்டு மேனிஃபெஸ்டோன்னு கோடிங்கில் மாற்றுறேன். யூஸ்வலாக நம்ம டேட்டா பைண்டிங் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிக்ளேர் த டெக்ஸ்ட் வியூ, கனெக்ட் த டெக்ஸ்ட் வியூ, இனிஷியலைஸ் ஃபைண்ட் வியூ ஐடி போட் பண்ணுவோம். இனிமேல் நோ மோர் ஃபைண்ட் வியூ ஐடி. ஓகே, இட்ஸ் a big relief, right? Fine, let's run it and run and see the output. I think I have connected Visor. Yes, we got it. Output என்ன வருது அப்படின்னா ஆண்ட்ராய்டு மேனிஃபெஸ்டோ வருது. லெட்ஸ் டூ மோர். ஏன்னா அவங்களுக்கு ஒரே ஒரு டெக்ஸ்ட் மட்டும் தான் புரியது கொஞ்சம் கஷ்டம். என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சேஞ்ச் த லேஅவுட் லீனியர். ஃபர்ஸ்ட் திங் அதான் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் யூஐ ஆட் பண்ணிட்டு பண்ணக்கூடாது சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறேன், ஒரே ஒரு பட்டன் ஆட் பண்ணுறேன். இந்த யூஐக்குள்ள ஒரு பட்டன் இருக்குது, அந்த பட்டனோட ஐடி என்னன்னு பார்த்தீங்கன்னா பட்டன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நோ மோர் டெக்ஸ்ட் வியூ, சிம்பிளி ஏஎம் டாட் பட்டன் வந்துச்சு பாருங்க, பட்டன் டாட் செட் ஆன் கிளிக் லிசனர். திஸ் மச் ஈஸி இட் இஸ். யூஸ்வலி என்ன பண்ணுவோம், பட்டனை டிக்ளேர் பண்ணி இன்க்ளீஸ் பண்ணி அப்புறமா தான் ஆட் பண்ணுவோம். பட் நவ் இட்ஸ் ஒர்க்கிங் ஜஸ்ட் லைக் தட். That's all. Let's put a toast. Okay.
Okay, so we have a button. When I click the button, I'm getting happy learning from Android Festival. That's all, guys. This is what data binding. இப்போ ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா டேட்டா பைண்டிங்கிறது ஒரு ஹோலான ஒரு கான்செப்ட். அதுக்குள்ள வியூ பைண்டிங்னு ஒன்று இருக்கு. அதை பார்த்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஆஸ் ஆஃப் நோ லெட்ஸ் யூஸ் த டேட்டா பைண்டிங். ஏன்னா நம்ம யூஸ் பண்ற இந்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா, ஃபைண்ட் வியூ ஐடி வந்து வேணாம். அதுக்காக தான் நம்ம இப்போ இந்த ப்ராசஸ் யூஸ் பண்றோம். வியூ பைண்டிங்ன்ற ஒன்று தான் வந்து இந்த ப்ராசஸ் ஹெல்ப் பண்ணுது. பட் நம்ம தேவையில்லாமல் எல்லாத்தையுமே டேட்டா பைண்டிங் த ஹோல் கான்செப்டை வந்து இன்க்ளூட் பண்ணுறோம். பட் ஆஸ் ஆஃப் நோ திஸ் இஸ் ஃபைன். ஓகே, ஸோ வியூ பைண்டிங் சில பேர் சொல்லுவாங்க, அந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. சேம் தான். ஓகே, டேட்டா பைண்டிங் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா எல்லாமே ஆட் ஆயிடும். தேங்க்யூ அண்ட் see you in the next session. Bye. Take care. Happy learning.